மைனியும் புஷ்பக்காவும் வீட்லயே இருக்கதில்ல. தினமும் காலையில வேலைக்கு விட்டு சாயங்காலம் தான் வாராவ. அதனால சரோஜினிக்கு அவியலால எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நல்லதா இருக்கா. நல்லா இருந்தா சந்தோஷம் தாளா. 2 நாளா பாத்தீங்கன்னா கனவே சரியில்லை. சரோஜினி பிள்ளை போட்டு யாரோ கொடுமைப்படுத்துற மாதிரியே கனவெல்லாம் வருது. அதான் அவ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்கலாமேன்னு உனக்கு போன போட்டேன். ஏம்மா அங்க ஒரு பிரச்சனை இல்ல, அவ நல்லதா இருக்கா. அதான் சொல்லியல அவிய காலையில பிறகு சாயங்காலம் தான் வாராவ. அதனால சரோஜினிக்கு அவியலால ஒரு பிரச்சனை இல்ல, அவ நல்லதா இருக்கா. சரில சரோஜா, நீனும் அதுக்காக சும்மா இருந்துடாத. அடிக்கடி போய் எட்டி எட்டி பாத்துக்க அந்த பிள்ளைய. நீ அங்க இருக்க தைரியத்துல தான் நான் நிம்மதியா அங்க இருக்கேன். தங்கச்சி அடிக்கடி நல்லா போய் பாத்துக்கணுமா. சரிம்மா, நான் பாத்துக்கிட்டு நீ கவலைப்படாத. சரில, அப்புறம் உன் நாத்தனார கட்டி கொடுத்தியல, நல்லபடியா வாழியால. அங்க எந்த பிரச்சனையும் அந்த பிள்ளைக்கு இல்லையே. ஏமா அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நல்லதா இருக்கா. மார் வீட்டுக்கு வந்துட்டு இப்பதான் காலையில போறா. அப்படியே அவ புருஷன் நல்லவன் தானே, அவளை நல்லா பாத்துக்கிட்டியான்ல. ஆமாம்மா, நல்லவர் தான், அதுல ஒரு பிரச்சனை இல்ல, நல்லா பாத்துக்கிட்டியாரு. என்ன சிலுப்பா மாமியார் தான் எதிர்பார்த்த வரதட்சணை வரலையே, நீ கொஞ்சம் வருத்தத்துல இருக்காவலாம். மத்தபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்காவ. அப்படியே வரதட்சணை அவ்வளவா கொடுக்கலையோ. சம்மந்தி பணம் இல்லாம தான் போய் என்கிட்ட கேட்டுட்டு கிடந்து போல இருக்கு. என்னாலையும் கொடுக்க முடியல. என் பிள்ளைகளுக்கு செய்துக்கே என்னால முடியல. இதுல நான் எப்படி அவி கேட்டவனே ரூபாய் எடுத்து கொடுக்க முடியும். ஏமா அதெல்லாம் கொடுக்க முடியாது, போன கதை எதுக்கு பேசிட்டு கிடக்கா. சில்பா மாமியாரு கல்யாணத்துக்கு முன்னால ஒரு வரதட்சணையும் பெருசா கேட்கல. கல்யாணத்துக்கு பிறகுதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு கிடக்குது. அதெல்லாம் என் மாமியார் பாத்துக்கிடுவாம, நீ ஒண்ணு அதை பத்தி நினைக்காண்டாம். சரோஜினிக்கே உன்னால நகை போட முடியல. இதுல இவ்வி கேட்டாவிலே நீ குடுக்கலேன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. உன் பேர்ல நான் 2000 மொய் கொடுத்துட்டேன், அதுவே போதும். என் மாமியாருக்கு இதுவே அதிகம் தான். நீ இந்த கல்யாணத்துல வந்து ஒரு வாய் சோறு கூட திங்கல, 2000 மொய் மட்டும் கொடுத்துருக்கு. இதுவே ரொம்ப அதிகம் தான். சரில சரோஜா, அப்ப தங்கச்சி நல்லா பாத்துக்க. நான் போன வைக்கட்டுமா? சரிம்மா, வை பெறோ பேசி. ஏடி மார்மவளே, மார்மவளே. என்னதே? என்னது ரொம்ப காச்சு மூச்சிடு சத்தம் போட்டு யார் கூட போன்ல பேசிட்டு இருந்தா? யார் கூட பேசிட்டு இருந்தா? யார் கூட பேசல, இப்ப என்னதே? உங்க அம்மா கூட தான பேசிட்டு இருந்தா? ஆமா, அதுக்கு என்ன? 1 லட்சம் ரூபாய் தாரேன் தாரேன்னுட்டு அந்த ஆளு வீட்டிலே கடந்துட்டாங்களே. இப்படி எல்லாம் தாரேன்னு சொல்லி நம்ப வச்சு யார் காட்டி யார்காண்டான்னு சொல்லி வை. அவியலால எனக்கு சம்மந்தி வீட்ல அசிங்கமும் அவமானமும் தான் மிச்சம். ஆமா, எங்க அம்மா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொன்னா, அப்படியே 1 லட்சம் ரூபாய் தந்திருந்தாலும் 100 பவுனுக்கு உங்க மவுளுக்கு அதுல வாங்கி போட்டுருவிய. 1 லட்சத்துக்கு 1 பவுன் கூட வராது. என்னமோ எங்க அம்மையால தான் உங்க சம்மந்தி வீட்ல அவமானப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிய. அவமானப்பட்ட காரணம் எங்க அம்மா இல்ல, நீங்க தான். கார் வாங்கி தரேன், ரயில் வாங்கி தரேன்னு வாக்கு கொடுக்க வேண்டியது. வேற அவமானம் தான் படுத்துவாவே, நீங்க தாங்கி தான் ஆகணும். கோமரி, உங்க அம்மையால தான் எனக்கு இவ்வளவு அவமானமா? இங்க பாருங்க தே, சும்மா எங்க அம்மையை சொல்லிட்டு இருக்காதங்க. எங்க அம்மா எப்பவுமே உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லவே இல்ல. நீங்க தான் தாங்க தாங்கன்னு பின்னாடி கேட்டுட்டு தெரிஞ்சிய. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் எங்க அம்மா தரமாட்டா. நீ திரும்ப எங்க அம்மையை நம்பிக்கிட்டு இருக்கணும், எதுக்காக அவமானப்படுத்திட்டாவன்னு சொல்லணும். இதுக்கு மேல இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் பேசவே வச்சுக்கிட்டாங்க சொல்லிவிட்டேன். பேசுனது என்ன செய்வா, என்ன செஞ்சிருவான்னு கேட்டேன். பேசக்கூடாது, எங்க அம்மா எதுக்கும் காரணம் கிடையாது. நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு நீங்களே பண்ணாச்சுன்னா அதுக்கு எங்க அம்மா பொறுப்பாக முடியாது. கோமரி, என் மாவ வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வரட்டும், அதுக்கு வரவுதான் நீங்க இருக்கு கச்சேரியே. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா உங்களால உங்க மௌலாலையும் தான் வரும், எங்களால வராது. வாய் கொழுப்பு இப்பலாம் ரொம்ப அதிகமாயிட்டு தான் போகுது. உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஆமா, வைப்பிய நல்லா வைப்பிய. வைக்கும்போது பாத்துக்கிடுவோம், நான் தங்கச்சி போய் பாத்துட்டு வரேன். ஆமா, தங்கச்சி பெரிய தங்கச்சி, சீமையில இல்லாத தங்கச்சி. கேட்ட உடனே கோடி கோடியா கொண்டு வந்து தட்டிடுவா. அவ்வளவே ஓயாம பார்க்கலன்னா இருக்க முடியாது. பல மைல் தூரத்துல இருக்க மாதிரிதான் ஓயாம தங்கச்சியை பார்க்க போறேன், தங்கச்சியை பார்க்க போறேன்னுகிட்டு. இங்க பாரு கோமரி, மாட்டு சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு மாட்டு வரைய சுத்தம் பண்ணி போடு. அதுக்கு பிறகு போய் நீ தங்கச்சியை பார்த்தாலும் சரிதான், தங்கச்சி கூடயே போய் நீ தங்கினாலும் சரிதான். வேலையை முடிச்சிட்டு போ. இப்ப நான் போனேன் என்ன? போக கூடாது, வேலையை முடிச்சிட்டு வெளியே போ. என் சொல்ல மீறி போனேன்னு வச்சுக்க, நடக்குது வேற. சை, பேதியத்த கிளவி, இதுக்கு இதே ஒரு பொழப்பா போச்சு. எப்ப பாரு எங்க அம்மையும் தங்கச்சியும் கரைச்சி ஊத்திக்கிட்டே தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இது முக மட்டும்தான் நல்லா இருக்கணும். மத்தவெல்லாம் எப்படி நாசமா பண்ணாலும் இதுக்கு சந்தோஷம் தான். நான் அப்படி இதுகிட்ட என்ன கேட்டுட்டேன், தங்கச்சி பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். நான் என்னமா அங்க போய் பல நாள் தங்க போற மாதிரி மாட்டு சாணி அள்ளுங்குது. இதுகிட்ட முதல்ல சொன்னதே தப்பு. சொல்லாம இருந்தாலும் போயிட்டு வந்திருக்கணும். சொல்லி தொலைஞ்சிட்டு வீட்டுல என்ன அல்லா பண்ணாச்சுன்னா ஏசிட்டே கிடக்கும். போய் மாட்டு போய் சுத்தம் பண்ணுவோம். அம்மா, அம்மா, அம்மா. வந்தாச்சா? இந்த ஊர்ல இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு நேரம். நான் உங்ககிட்ட காலையில கிளம்பிவான்னு சொன்னேன்ல குமாரே. கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா, சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போவாங்கன்னாவே, அதான் நேரம் ஆயிட்டு. என்னது இதெல்லாம்?
அரிசி பெட்டியும் வாழைக்குலையும் தந்தாங்கம்மா. புது ட்ரெஸ் எடுத்துறலையோ? எத்தே அதுவும் தான் எடுத்து தந்தாவே. அவியலுக்கு சட்டை பேண்ட், எனக்கு சேலை. ஆமா, பெரிய சேலை. 1000 இருக்குமா இல்ல 2000 இருக்குமா தெரியல. எங்க அண்ணன் தான் எடுத்துட்டு வந்துச்சு. குமாரி, வேற என்ன செஞ்சாவே? பலகாரம்லாம் தந்து விடலையோ? இல்லம்மா, இவ்வளவுதான். செயின் மாதரம்? இல்லம்மா, அவிய அதெல்லாம் செய்யல. அதான் கல்யாணத்துக்கு போட்டாவல்ல. ஆமா, கல்யாணத்துக்கு போட்டுட்டா போதும். உங்க அப்பாக்கு மறு வீட்டுக்கு போகும்போதும் போட்டாவே, முதல் பொங்கலுக்கு போகும்போதும் போட்டாவே, தலை தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு போகும்போதும் போட்டாவே. அப்படியா? மாமாக்கு 4 செயின் 4 மோதிரமா போட்டாவே. என் புருஷன் கேட்டிருந்தா 4 இல்ல 40 கூட செஞ்சு போடுவாவே. இங்க என்னடானா ஒண்ணுத்துக்கு கூட வழியே காணும். எங்க அம்மா கல்யாணத்துக்கு போட்டாலே. கல்யாணத்துக்கு போட்டுட்டா மட்டும் போதுமா? செய்யற முறை ஒண்ணும் சரியில்லை. இப்படி யார் செய்வா? அம்மா விடுங்கம்மா, இப்பதான் நாங்களே வந்திருக்கோம். புது பொண்டாட்டி ஒண்ணும் பேசிட கூடாது. வாயை மூடிட்டு நாங்க இருந்துறணும். இல்லம்மா, இப்பதான் வந்திருக்கோம். எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கவும் இல்ல. அவிய போடணும்னு ஒரு அவசியம் இல்ல. அவிய போடணும்னு அவசியம் இல்லதான். நாம இத்தனை வருஷமா அவியல ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டோம் இல்ல. ஒரு முறைன்னு இருந்தா அதெல்லாம் செய்யணும். எதுக்காக மறு வீட்டுக்கு கூப்பிடியாவே? இப்படி ஒண்ணுமே செய்யாம வெறுங்கையோட அனுப்புவா? வெறுங்கையோட நாங்க இங்க வந்திருக்கோம். வாழைக்கொலை, அரிசி பட்டி, புது துணி, கொண்டு போன பைய எல்லாத்தையும் கொண்டுட்டு தானே வந்திருக்கோம். குமாரி, இந்த பிள்ளை வாயே பேசாதுன்னு சொன்னாவே. நான் எது கேட்டாலும் ஏத்து பேசிட்டு இருக்கா. என்னது எதிர்த்து பேசுறேனா? பதில் தானே சொன்னேன். பதில் சொல்ற மாதிரி தெரியல, எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கு. இந்த வாயெல்லாம் இங்க இவ்வளவு இருக்க கூடாது. நான் பெரிய மனுஷி, என்ன வேணாலும் சொல்லுவேன். அப்படியான்னு கேட்டுட்டு போகணும், சரியா? கேட்டா மட்டும் தான் பதில் சொல்லணும். புரியுதா? புரியுது. ரொம்பதான் ராகமா இருக்கு. அம்மா விடுங்கம்மா, இதெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கணும்? இதெல்லாம் எதுக்காக வாங்கிட்டு வந்த குமாரு? அதனால அவிய வீட்ல போட்டுட்டு வர வேண்டியதானே? கல்யாணத்தோடயே சீர் வருஷம் ஒழுங்கா செய்யல. இத மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வீடு நிறைஞ்சிருமா? இதை எதுக்கு வாங்கிட்டு வந்தா? நானா இருந்தா அங்கே எரிஞ்சிட்டு வந்திருப்பேன். எதுக்கு எரியணும்? நான் பழம்லாம் விரும்பி சாப்பிடுவேன். இங்க பாரு, வாங்கிட்ட நான் இப்ப பேசுன்னு சொன்னனும். இந்த மாதிரி பதிலுக்கு பதில் வாயாடாத சொல்லிட்டு எனக்கு பிடிக்காது. கேட்டா மட்டும் தான் பதில் வரணும். சரி தீ. அமைதியான பிள்ளைன்னு சொன்னாவே. பேசினா கூட பதில் பேச மாட்டான்னாவே. இவன் நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கேன், அதுக்கு ஏத்து பேசிட்டு இருக்க உன் பொண்டாட்டி. என்ன இதெல்லாம்? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது, சொல்லி வை. அம்மா இப்பதாம்மா அவளே உள்ள வாரா. எதுக்கு அவட்ட கோவப்படுறீங்க? இதெல்லாம் எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் வைக்க. இதெல்லாம் ஏன் கண்ணு முன்னாடி வச்சிராதே, உங்க ரூம்ல கொண்டு போய் வை. ஆனா உன் பொண்டாட்டி திங்கன்னு சொல்லி எல்லாம் அவளே தின்னு தீக்கட்டும். இந்த பழத்துல ஒரு பழம் கூட எங்களுக்கு வேண்டாம். உன் பொண்டாட்டியே சாப்பிட சொல்லு. அம்மா இதுல அரிசி, தேங்காய், ஸ்வீட் பாக்ஸ்லாம் இருக்கு. அதையும் கொண்டு போய் உங்க ரூம்ல வைங்க. ஏத்தே, வேற அரிசி எப்படி திங்க முடியும்? பொங்கனா கூட திங்கலாம். தினமும் இதே பொங்கி தர சொல்லுங்க. ஆமா, தினமும் இதை பொங்கி தரதுக்கு 100-150 கிலோ அரிசியை கொடுத்து விட்டுருக்காவ. இந்த வாயில 3 கிலோ இருக்கோ 2 கிலோ இருக்கோ யாருக்கு தெரியும்? இது ஒரு அரிசி பெட்டி நீயும் தூக்கிட்டு ஆட்டிட்டு வந்திருக்கா. இத வேற நான் உட்கார்ந்து பொங்கணும் போல. குமாரி, என் வயிற்றுச்சல காப்பாண்டா. கொண்டு போய் எல்லாத்தையும் ரூம்ல போடு. எதுவா இருந்தாலும் பிறகு பாத்துக்கிடலாம். சரிங்கம்மா. அப்புறம் இவளை வந்து வேலையை பார்க்க சொல்லு. இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய முடியாது. உன் பொண்டாட்டியே வந்து வேலையை பார்த்துக்கிட சொல்லு. என்னது வேலை பார்க்கணுமா? ஏன் ஆக்கி போடவே உட்கார்ந்து திங்கலான்னு பாத்தியோ? இல்லத்தே, அதான் நம்ம வீட்ல வேலைக்காரவிய இருக்காவல்ல. வேலைக்காரவியல அதெல்லாம் யாரும் கிடையாது. தோட்டத்துல மட்டும்தான் வேலைக்காரங்க இருக்காங்க. வீட்ல நான் மட்டும்தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். என்னைய வேலைக்காரின்னு நினைச்சிடாத. நான் இந்த வீட்டு மகாராணி. இனி இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்திருக்க. எல்லா வேலையும் நீ தான் பொறுப்பா பார்க்கணும். நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். என்னெல்லாம் செய்யணும்னு உனக்கு சொல்லி தருவேன். அதை அப்படியே கேட்டு எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். என்னது வேலை செய்யணுமா? குமாரி, என்னது இது? வேலை செய்யணுமா நிறைய கேட்டுட்டு இருக்கல. என்ன இல்லம்மா, என்ன வேலை செய்யணும்னு கேட்கான்னு நினைக்கேன். ஒரு வீட்ல என்னென்ன வேலை இருக்கணும் பொண்டாட்டிக்கு தெரியாதோ? தினமும் வீட்டை பெருக்கணும், துடைக்கணும். அதுவும் இது பழைய வீடு, மாப்பெல்லாம் போட முடியாது. துணியை வச்சு குனிஞ்சு கையால தான் துடைக்கணும். எப்பவுமே இந்த ஹாலு சுத்தமா இருக்கணும். அதே மாதிரி எல்லா ரூமும் சுத்தமா இருக்கணும். பிறகு என்னென்ன தேவை எல்லாருக்கும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கணும். நம்ம வீட்ல ஆடு, மாடு, கோழி எல்லாம் இருக்கு. அதை பார்த்து பராமரிக்கணும். இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா நடந்துக்கிடணும். உனக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கிடணும். இதான் வேலை.
போதுமா அவளுக்கு புரிஞ்சிருக்கும். ஏங்க நானா வேலை செய்யணும்? ஷோ கடவுளே, நீ தானே இந்த வீட்டு மருமவா, நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். என்ன ஒருத்தி வந்து உனக்காக வேலை செய்ய மாட்டா. ஒழுங்கு மரியாதையா போய் வேலையில பாரு. குமாரு சமைக்க சொல்லு மதியத்துக்கு. என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆ சரிம்மா சொல்றேன். வேலைலாம் ஒழுங்கா நடக்கணும். ஏதாவது ஏட உடம்பா இருந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போய் வேலையை பார்க்க சொல்லு. வந்ததுல இருந்து இவளுக்கு ஆக்கி ஆக்கி நான் கொட்டியிருக்கேன். இனி என்னால எதுவும் செய்ய முடியாது. அவதான் எல்லா வேலையும் செய்யணும். சொல்லுவான் பொண்டாட்டிக்கிட்ட. ஆ சரிம்மா நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. ஷில்பா போய் மதியத்துக்கு சமைச்சிரு.